இன்னைக்கு நம்ம மோனோலித்ன்ற ஒரு சூப்பரான மூவியை தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்ப கதைக்குள்ள போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு காரை பத்தின இன்ட்ரடக்ஷனை இந்த கார் கம்பெனில கொடுக்குறாங்க. இந்த காரோட பேரு தான் படத்தினுடைய பேரும். இந்த காரோட பேர் என்னன்னா மோனோலித். இந்த கார்ல இல்லாத ஃபியூச்சர்ஸே இல்லாத டெக்னாலஜியே இல்ல. அது மட்டும் இல்லாம எந்த ஒரு கார்லயும் இல்லாத ஒரு விஷயம் இந்த கார்ல இருக்கு. என்னன்னா இந்த கார்ல இருக்க செக்யூரிட்டி சிஸ்டம் தான் அது. மத்த கார்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கல்லை கொண்டு அடிச்சாலே அந்த காரோட கண்ணாடி கிராக் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மூலமா அந்த கண்ணாடியை உடைச்சு அந்த காரை ஓபன் பண்ண முடியும். ஆனா இந்த காரை அப்படி செய்ய முடியாது. இந்த கார்ல ஹை செக்யூரிட்டி மோட ஆன் பண்ணிட்டா இந்த காரை யாராலையுமே அசைக்க முடியாது. என்ன பண்ணாலும் இந்த காரை ஓபன் பண்ண முடியாது, கண்ணாடி அடிச்சு உடைக்க முடியாது. அந்த மாதிரி செக்யூரிட்டி சிஸ்டம் தான் இந்த கார்ல இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு பீரங்கி மாதிரி நிக்கும் இந்த கார். எலான் மஸ்கோட டெஸ்லா காரை கூட இந்த கார் மிஞ்சிடும் போல இருக்கு. அந்த அளவுக்கு பல டெக்னாலஜிஸ் இந்த கார்ல இருக்கு. அப்படி ஒரு காரை தான் நம்ம ஹீரோயின் ஓட்டிட்டு போறாங்க. ஹீரோயினுக்கு ஒரு குட்டி பையனா இருக்கான். அவனும் பேக் சீட்ல உட்காந்துட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துல ஹீரோயினுக்கு ஒரு வீடியோ கால் வருது. அதுல பாத்தீங்கன்னா ஹீரோயினோட ஹஸ்பண்ட் தான் பேசுறாரு. இந்த மாதிரி தான் பிசினஸ் விஷயமா வெளியூருக்கு போயிருக்கிறதா ஹீரோ சொல்றாரு. சரி, நீங்க இப்ப எங்க போயிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, நீங்களும் எங்க கூட இல்ல, அதனால இந்த வீக்கெண்ட் என்ஜாய் பண்றதுக்காக உங்க அம்மாவோட வீட்டுக்கு தான் போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹஸ்பண்டும் சரி ஓகேன்னு சொல்றாரு. கொஞ்ச நேரத்துல ஹஸ்பண்ட் இருக்க இடத்துல காலிங் பெல் சத்தம் கேக்குது. உடனே ஹஸ்பண்ட் என்ன சொல்றாருன்னா, நான் சீக்கிரமா வெளியே போயாகணும், அதனால நான் காலை கட் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறமா இந்த கார்ல கம்ப்யூட்டர் வாய்ஸும் இருக்கு. அது ஹீரோயின் கிட்ட என்ன கேக்குதுன்னா, இப்போ உங்களுக்கு எந்த பக்கம் போகணும், உங்களுக்கு ரூட் ஏதாவது பார்க்கணுமா இல்ல மேப் ஏதாவது சொல்லணுமான்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் ஹீரோயின் கிட்ட கேக்குது. எந்த இன்ஸ்ட்ரக்ஷனா இருந்தாலும் தான் கொடுக்கறதாவும் சொல்லுது. ஹீரோயினும் அது கிட்ட ஜாலியா பேசிட்டே போறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கார்ல உட்காந்துட்டு இருக்கவங்களோட எடைய கூட கணக்கு பண்ணி சொல்லுது. அதனால ஹீரோயின் என்ன கேக்குறாங்கன்னா, இதுக்கு முன்னாடி இந்த கார்ல யார் யாரெல்லாம் உட்காந்தாங்க, அவங்களுடைய எடைய பத்தி உன்னால சொல்ல முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே அதுவும் சொல்ல ஆரம்பிக்குது. உடனே அதுவும் என்ன சொல்லுதுன்னா, இந்த கார்ல இத்தனை பேர் வந்தாங்க, இவங்களோட எடையெல்லாம் இதெல்லாம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. ஹீரோயினும் அதெல்லாம் கேட்டுட்டே வராங்க. அப்படி கேட்டுட்டே இருக்கும் போது ஒரு இடத்துல மட்டும் ஹீரோயின் வெயிட் மாதிரி இன்னொரு ஆளோட வெயிட்டும் காமிக்குது. கிட்டத்தட்ட 1 or 2 kgs தான் டிஃபரன்ஸ் இருக்கும் போல இருக்கு. உடனே ஹீரோயினுக்கு ஒரு டவுட் வருது. என்னடா இது, ஏதோ ஒரு பொண்ணு இந்த கார்ல வந்திருக்கா போல இருக்குன்னு சொல்லிட்டு தன்னோட ஹஸ்பண்ட் மேல சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா கார் ஓட்டிட்டே போயிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல அவங்க குட்டி பையனுக்கு பாத்ரூம் வந்துடுது. அதனால போற வழியில ஒரு ஹோட்டல் இருக்கும். அங்க காரை நிப்பாட்டிட்டு அதுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு தன்னோட குழந்தைய ரெஸ்ட் ரூம் கூட்டிட்டு போறாங்க. அங்க 3 பொண்ணுங்க இருப்பாங்க. அவங்க ஹீரோயினை பார்த்து கலாய்ப்பாங்க. ஹீரோயினும் அது எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறமா குழந்தைய வெளியே கூட்டிட்டு வந்து கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் குழந்தைக்காக வாங்குவாங்க. ஹீரோயின் அந்த உள்ள நின்னுட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கும் போது வெளியே ஒருத்தன் காரையே மறைச்சு பார்த்துட்டு இருக்கான். இந்த காரை போன் மூலியமா கூட கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த ஒரு ஆப்ஷன் கூட இந்த கார்ல இருக்கு. உடனே ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, அவங்க போனோட தான் கார் கனெக்ட் ஆயிருக்குல, அதனால அந்த ஹை செக்யூரிட்டி மோட ஆன் பண்ணி விட்டுடுறாங்க. அதனால அவனால அந்த காரை ஓபன் பண்ண முடியாது. ஹீரோயினும் ஓ சூப்பரான கார் நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெருமைப்பட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறமா திடீர்னு ஒருத்தன் வந்து ஹீரோயின் கிட்ட ஃபிளர்ட் பண்ண ஆரம்பிப்பான். ஹீரோயினும் எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, என்ன தொல்லை பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருப்பாங்க. இவன் கிட்ட பேசிட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த குட்டி பையன் காணாம போயிடுவான். இவங்களும் பயந்து போய் தேட ஆரம்பிப்பாங்க. ஏன்னா தெரியாத இடம், அந்த பையன் எங்கேயாச்சும் போயிட்டு இருப்பான்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா வெளியே வந்து பாக்குறாங்க. பார்த்தா அந்த 3 பொண்ணுங்க தான் அந்த குழந்தைய வச்சுட்டு பேசிட்டு இருப்பாங்க. ஹீரோயினுக்கா செம்ம கோவம் வரும். நான் இந்த மாதிரி குழந்தைய காணுமேன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கேன், நீங்க குழந்தைய வச்சுட்டு விளையாடிட்டு இருக்கீங்களா, ஏன் சொல்லக்கூடாதா என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே அந்த பொண்ணுங்களும் ஹீரோயினை பார்த்து கத்த ஆரம்பிக்கிறாங்க. நீ மட்டும் என்ன குழந்தைய வளர்க்குற லட்சணம் இதுதானு சொல்லிட்டு கத்துறாளுங்க. கொஞ்ச நேரத்துல ஹீரோயின் கிட்ட ஃபிளர்ட் பண்ண அந்த ஆள் வந்துடுறான். கூடவே இன்னொருத்தனும் வந்துடுறான். இவங்க 2 பேருமே அந்த பொண்ணுங்கள 2 பேரோட பாய் ஃப்ரெண்ட்ஸ் போல இருக்கு. அதனால ஹீரோயின் கிட்ட பிரச்சனை பண்றதுக்காக வரானுங்க. உடனே ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, குழந்தைய கூட்டிட்டு காருக்குள்ள உட்கார வச்சுட்டு காரை எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அவனுங்களும் காரை திறக்கிறதுக்காக பாக்குறாங்க. ஆனா ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, அந்த ஹை செக்யூரிட்டி மோட ஆன் பண்ணிடுறாங்க. அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. கொஞ்சம் கூட அவங்கள மதிக்காம அந்த கார் எடுத்துட்டு ஹீரோயின் போயிடுறாங்க. அதுக்கப்புறமா கார்ல போயிட்டே இருக்கும்போது அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. அவளும் ஹீரோயின் கிட்ட பேசிட்டே இருக்கா. ஜாலியா பேசிட்டே போறாங்க. கொஞ்ச நேரத்துல கூட ஏதோ ஒரு ஆம்பளை பேசுற மாதிரி குரல் கேக்குது. ஆனா ஹீரோயினுக்கு இவங்களோட ஹஸ்பண்ட் வாய்ஸ் மாதிரியே கேக்குது. ஏற்கனவே ஹீரோயின் அவங்களோட ஹஸ்பண்டை சந்தேகப்படுறாங்க. இப்போ ஹஸ்பண்டோட வாய்ஸ் மாதிரியே இருக்கா. அதனால இன்னும் இவங்களுக்கு சந்தேகம் ஆயிடுது. அதனால ஃப்ரெண்டு கிட்ட கேக்குறாங்க, உன் கூட இருக்கிறது யாரு, என்னோட ஹஸ்பண்டான்னு சொல்லிட்டு கேட்டுடுறாங்க. அவளுக்கா செம்ம கோவம் வந்துடுது. நான் எப்படி இந்த மாதிரி செய்வேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறா. உடனே ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, அப்படியா சரி ஓகே, வீடியோல அவனையும் காட்டுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு அவ என்ன சொல்றானா, அதெல்லாம் முடியாது, என்னெல்லாம் காமிக்க முடியாது, உன்னோட சந்தேகத்துக்கு நான் இடம் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறா.
சண்டை முட்டி போயிடுது. உடனே அவ காலை கட் பண்ணிடுறா. ஹீரோயின் இப்போ செம்ம டென்ஷன்ல கார் ஓட்டிட்டே போறாங்க. கொஞ்ச நேரத்துல அவங்க ஹஸ்பண்டோட அம்மாவோட வீட்டுக்கு போயிடுறாங்க. ஆனா இவங்க காரை விட்டு இறங்கவே இல்லை. இவங்களோட சந்தேகம் இன்னும் அவங்கள பாடப்படுத்த ஆரம்பிக்குது. இப்போ இவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, இவங்க ஹஸ்பண்ட் இருக்கிற இடம் இங்க இருந்து 6 மணில இருந்து 7 மணி தூரத்துல தான் இருக்கு. பேசாம நம்ம அங்க போய் பாத்துடலாமா, கையும் களமா அவங்கள பிடிச்சிடலாம். சப்போஸ் இல்லைன்னா நம்மளோட சந்தேகமும் தீர்ந்துடும் சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. நமக்கு என்ன தோணுனா, பேசாம இவங்க அந்த குழந்தையாவது அவங்க மாமியார் வீட்டுல விட்டுட்டு போலாமேன்னு சொல்லிட்டு தான் நம்ம யோசிப்போம். ஆனா அவங்க அதையும் செய்ய மாட்டாங்க. மாமியார் வீட்டுல இருந்து காரை திரும்பி எடுத்துக்கிட்டு ரூட்டை மாத்திட்டு போக ஆரம்பிப்பாங்க. இவங்க போயிட்டே இருக்கும் போது அந்த கார்ல இருக்க கம்ப்யூட்டர் வாய்ஸ் பேச ஆரம்பிக்குது. என்னன்னா, இவங்க போற வழியில போக ஆரம்பிச்சா ரொம்ப நேரம் ஆகும்னு சொல்லிட்டு சொல்லுது. இப்ப ஹீரோயினும் சரி ஓகே, நீ வேற ஏதாவது ரூட் இருந்தா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுவும் என்ன சொல்லுதுன்னா, ஒரு குறுக்கு வழி இருக்கு, இந்த வழியா போனீங்கன்னா சீக்கிரமா நீங்க போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. இவங்களும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த வழியா காரை திருப்பிட்டு போறாங்க. பார்த்தா இவங்க போற வழி எல்லாமே ஒரு பாலைவனம் மாதிரி இருக்கு. ஆள் நடமாட்டமே இல்ல, ஒரு வண்டி கூட இல்ல. இவங்க மட்டும்தான் அந்த ரோட்ல தனியா போயிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா செம்ம டென்ஷன்ல காரை ஓட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரத்துல இருட்டவும் ஆரம்பிச்சிருது. குழந்தைய மட்டும் தனியா வச்சுட்டு இவங்க காரை ஓட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. நைட் ஆனதுனால அந்த கார்ல இருக்க கம்ப்யூட்டர் வாய்ஸ் என்ன சொல்லுதுன்னா, நீங்க வேணா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, ஆட்டோ டிரைவ் போட்டுடுங்க, நான் கார் டிரைவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. ஆனா ஹீரோயின் அதெல்லாம் வேண்டாம், நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இந்த கார்ல ஆட்டோ டிரைவ் மோட் கூட இருக்கு. அதை ஆன் பண்ணி விட்டுட்டா டிரைவரே தேவையில்லை, அந்த காரே டிரைவ் பண்ணிட்டு நம்மள சேஃபா கூட்டிட்டு போயிடும். நைட் ஆக ஆக இவங்களுக்கு டென்ஷனும் ஏறிட்டே போகுது. அதனால என்ன பண்றாங்கன்னா, ஸ்மோக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் ஸ்மோக் பண்ண ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த காரோட கண்ணாடி எல்லாம் தன்னால திறக்க ஆரம்பிக்குது. அந்த கம்ப்யூட்டர் வாய்ஸும் செம்மையா கத்த ஆரம்பிக்குது. ஃபயர் ஃபயர், உடனே காரை விட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு கார்ல இருந்து வெளியே போங்க வெளியே போங்கன்னு கத்த ஆரம்பிக்குது. ஹீரோயினா இல்ல இல்ல, நான் தான் ஸ்மோக் பண்றேன், ஃபயர்லாம் எதுவும் கிடையாதுன்னு சொல்றாங்க. ஆனா கம்ப்யூட்டருக்கு அதெல்லாம் புரியாதுல்ல. அதை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஹீட்டை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு ஃபயர் தான் சொல்லிட்டு வெளியே போன்னு சொல்லிட்டு கத்துது. ஹீரோயின் செம்ம டென்ஷனா என்ன பண்றாங்கன்னா, அந்த ஆட்டோ மோட ஆஃப் பண்ணிடுறாங்க. அதனால இப்ப மொத்தமா மேனுவல் கண்ட்ரோலுக்கு மாறிடுது. இவங்க ஸ்மோக் பண்றதுனால அவங்க குட்டி பையனும் இரும்ப ஆரம்பிக்கிறான். இந்த குட்டி பையனுக்கு ஏற்கனவே வீசிங் ப்ராப்ளமும் இருக்கு. உடனே ஹீரோயினும் அந்த சிகரெட்டை வெளியே தூக்கி போட்டுட்டு அவங்க குட்டி பையன் கிட்ட பேசுறாங்க. சரி ஓகேப்பா, நான் இனிமே ஸ்மோக் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பேசிட்டே வராங்க. பார்த்தா முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. என்னன்னா, ஒரு மான் ஒண்ணு குறுக்க ஓடி வந்துடும் போல இருக்கு. அது அந்த காரோட டயர்ல சிக்கி அங்கேயே அந்த கார் நின்னுடுது. ஏன்னா இவங்க அந்த ஆட்டோ மோடையும் ஆஃப் பண்ணிடுறாங்க. இல்லனா வச்சும் அந்த காரை டிடெக்ட் பண்ணிடும். காருக்கு முன்னாடி ஏதாவது வந்தா ஆட்டோமேட்டிக்கா அந்த கார் நின்னுடும். ஆனா இவங்க மேனுவல் மோட் போட்டதுனால தான் இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட்டும் நடந்துருச்சு. இந்த குட்டி பையனும் அழ ஆரம்பிக்கிறான். உடனே ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, குட்டி பையனை சமாதானப்படுத்துறதுக்காக அவங்களோட போனை கையில கொடுத்து இந்த ஏதாவது கேம் பார்த்துட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு காரை விட்டு இறங்குறாங்க. பார்த்தா ஒரு மான் ஒண்ணு அந்த காரோட டயர்ல மாட்டி அங்கேயே துடிச்சிட்டு இருக்கோம். அதை பார்த்ததுமே ஹீரோயினுக்கு என்னடா இது, இப்படி வந்து நம்ம இங்க மாட்டிக்கிட்டோமேன்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. சரி ஓகே, காரை எடுத்துட்டு போகலான்னு சொல்லிட்டு கார் கிட்ட போவாங்க. பார்த்தா அந்த குட்டி பையன் என்ன பண்ணுவானா, அந்த போனை நோண்டிட்டே இருப்பான்ல, அந்த போன்ல அந்த காரோடைய கண்ட்ரோல் சிஸ்டமும் இருக்கும். அதை இவன் ஓபன் பண்ணி என்ன பண்ணுவானா, அந்த ஹை செக்யூரிட்டி மோட ஆன் பண்ணி விட்டுடுறான். அவ்வளவுதான், கார் ஃபுல்லாவே இப்ப லாக் ஆயிடுச்சு. ஹீரோயினும் காரை திறக்க பாக்குறாங்க, திறக்கவே முடியாது. தலையை புடிச்சுக்கிட்டு போய் நின்னுடுறாங்க. இப்போ இந்த குட்டி பையன் முன்னாடியே அழவும் முடியாது. அதனால தூரமா போய் நின்று அழ ஆரம்பிக்கிறாங்க. அட கடவுளே, இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே, இப்ப இந்த காரை ஓப்பனே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு கஷ்டப்படுறாங்க. இப்ப நைட் டைம் வேற, பக்கத்துல அக்கத்துல யாருமே இல்ல. கொஞ்சம் தள்ளி போனா பார்த்தா ஒரு பெரிய பள்ளத்தாக்கு. என்னடா இது, இப்படி ஒரு காட்டுல வந்து மாட்டிக்கிட்டோமேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பயங்கரமா கஷ்டப்படுறாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த குட்டி பையனும் உள்ள அழ ஆரம்பிக்கிறான். ஹீரோயினுக்கு என்ன பண்றதுனே தெரியல. சரி ஓகே, யாராவது ஹெல்ப் கிடைப்பாங்களான்னு சொல்லிட்டு ஹீரோயின் பாக்குறாங்க. கொஞ்ச தூரத்துல பாத்தீங்கன்னா ஒரு பவர் ஸ்டேஷன் இருக்கும். அங்க போய் ஏதாவது ஹெல்ப் கிடைக்குமான்னு சொல்லிட்டு போய் பார்ப்பாங்க. பார்த்தா அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த கேட்டு கூட பூட்டு போட்டிருக்கும். இவங்களும் அந்த கேட்ல ஏறி குதிச்சு உள்ள போய் ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. அங்க வெயிட்டா ஒரு ஸ்பேனர் மாதிரி ஒரு இரும்பு பொருள் கிடைக்கும். அதை இவங்க எடுத்துட்டு வருவாங்க. அது ஏதாவது யூஸ் ஆகுமான்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு வரும்போது ஒரு ஓனாய் ஒண்ணு ஹீரோயினை அட்டாக் பண்ண வரும். இவங்களும் அதுக்கு பயந்து போய் அந்த காருக்கு மேல ஏறி உட்காந்துப்பாங்க. அதுக்கப்புறமா அந்த கார் மேல கூட அது ஏறி வந்து இவங்களை அட்டாக் பண்ண வரும். அதையும் இவங்க எப்படியே துரத்தி விட்டுடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த கார் கண்ணாடிய அந்த இரும்பு பொருளை வச்சு அடி அடின்னு அடிக்கிறாங்க. ஆனா அதுதான் ஒரு பயங்கரமான பீரங்கி காராச்சே, அது என்ன பண்ணாலும் அந்த கண்ணாடி உடையவே உடையாது. இவங்களும் பலம் கொண்டு அடிச்சு அடிச்சு பாக்குறாங்க. கடைசியில இவங்க டயர்ட் தான் ஆயிடுறாங்க. கொஞ்ச நேரத்துல அப்படியே கண் அசந்துடுறாங்க. பார்த்தா விடிஞ்சிடுது. இப்போ ஹீரோயின் எழுந்து பாக்குறாங்க. அந்த குட்டி பையனும் பேச்சு மூச்சே இல்லாம இருக்கான். உடனே இவங்களும் இங்க இருந்தா சரி வராது, நம்ம ஏதாவது தேடி பார்ப்போம்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து போறாங்க. போற வழியில பாத்தீங்கன்னா ஏர்போர்ட் போற வழின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு போட்டிருக்கோம். இவங்களும் அந்த வழியா போறாங்க. நடந்து போயிட்டே இருக்காங்க. போறாங்க ரொம்ப தூரம் போயிடுறாங்க. பார்த்தா அங்க ஒரு பிளேனும் இவங்க கண்ணுக்கு தெரியுது.
உடனே இவங்களும் சந்தோஷப்படுறாங்க, கையெல்லாம் அசைக்கிறாங்க. பார்த்தா இது ஒரு கைவிடப்பட்ட ஏர்போர்ட் போல இருக்கு. அங்க எந்த ஒரு மனுஷங்களும் இருக்க மாட்டாங்க, அதுவும் ஒரு ஓட்ட ஏரோப்ளேன் போல இருக்கு. இவங்களும் அது உள்ள போய் ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. அது உள்ள காலி தண்ணி கேன்லாம் இருக்கும், அதையும் தேவைப்படும் சொல்லிட்டு எடுத்துக்கிட்டே வெளியே வந்துடுறாங்க. வர வழியில இவங்களுக்கு தண்ணி கிடைக்கும். அந்த தண்ணியை அதுல கொஞ்சம் ஃபில் பண்ணிக்கிட்டு அதை எடுத்துட்டு வராங்க. இவங்களால தூக்கிட்டு கூட வர முடியாது, அதை கால்லயே அதை உருட்டிட்டு வருவாங்க. எதுக்குன்னு பார்த்தா இவங்களோட குட்டி பையன் அந்த காருக்குள்ள இருக்கால, ஏற்கனவே உள்ள பயங்கர ஹீட்டா இருக்கும். இப்ப அந்த பையன் என்ன நிலைமையில இருப்பானோ தெரியாது, அதனால அந்த தண்ணி அந்த கார் மேல ஊத்தி விடலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் எடுத்துட்டு வந்துட்டு இருப்பாங்க. இப்ப ஹீரோயினும் கார் கிட்ட வந்துடுறாங்க. உள்ள பார்த்தா அந்த குட்டி பையனோட முகம்லாம் ரெட்டிஷா மாறிட்டு இருக்கும். பயங்கர ஹீட் தாங்க முடியாம அந்த குட்டி பையன் மூச்சு பேச்சே இல்லாம இருப்பான். இவங்க அதை பார்த்ததுமே பயங்கரமா கஷ்டப்படுவாங்க. உடனே அந்த தண்ணியை எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கார் மேல ஃபுல்லா ஊத்தி விடுவாங்க. அதுக்கப்புறமா இவங்களுக்கு ஒரு யோசனை வருது. என்னன்னா இவங்க காருக்குள்ள ஸ்மோக் பண்ணிட்டே வரும்போது அந்த கார்ல அந்த ஸ்மோக் தெரிஞ்சதுமே அந்த கண்ணாடி டோர் எல்லாமே ஓபன் ஆச்சுல்ல, அதனால ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா அங்க கிடைக்கிறதெல்லாம் வச்சு உடனே நெருப்பு மூட்டுறாங்க. அந்த புகை எல்லாமே கார் மேல படுது. அதனால அந்த விண்டோ எல்லாம் ஓபன் ஆகும்னு சொல்லிட்டு ஹீரோயின் நினைக்கிறாங்க. பார்த்தா அப்படி ஓபனே ஆகல. இவங்களும் தப்பு பண்ணிடுறாங்க. என்னன்னா அந்த காரோட டெக்னாலஜி பயங்கரமானதா இருக்கும் போல இருக்கு. அந்த கம்ப்யூட்டர் வாய்ஸ் இப்ப என்ன சொல்லுதுன்னா ஃபயர் வந்து அவுட் சைடுன்னு சொல்லிட்டு தான் காமிக்குது. அதனால அந்த நெருப்பு புகை எல்லாம் உள்ள வராதபடி என்ன பண்ணுதுன்னா அந்த வென்டிலேஷன் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணி விட்டுடுது. அதனால இப்போ கொஞ்சம் நஞ்சம் காத்து போறதுமே இல்லாம போயிடுது. ஹீரோயினுக்கு ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே, பையனோட நிலைமை இன்னும் மோசமாயிடுன்னு சொல்லிட்டு உடனே அந்த நெருப்பை அணைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ திரும்பவும் அந்த கார்ல வென்டிலேஷன் ஆன் ஆயிடுது. இதனால ஆத்திரம் அடைஞ்ச ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா அந்த காரை அடின்னு அடிக்கிறாங்க. அந்த இரும்பு ராடை வச்சு செம்மையா அடிக்கிறாங்க. ஆனா என்ன பண்ணாலும் அந்த கார் ஓப்பனே ஆகாது. அது ஓப்பனே ஆகாதுன்னு தெரியும். ஆனா இவங்களும் என்ன பண்ணுவாங்க, குழந்தை உள்ள மாட்டிக்கிச்சு, அந்த ஒரு கஷ்டத்தினாலதான் இப்படி அந்த காரை அடின்னு அடிக்கிறாங்க. கடைசியில டயர்ட் ஆகி மயங்கி போய் கீழே விழுந்துடுறாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த கார் அந்த இடத்துல இருந்து மறையுது. என்னன்னு பார்த்தா ஒரு கார் ஒண்ணு வருது. அதுல ஹீரோயினும் அவங்களுடைய ஹஸ்பண்டும் அந்த காரை விட்டு இறங்குறாங்க. இந்த இடத்துல தான் என்னோட குழந்தைய தொலைச்சேன்னு சொல்லிட்டு உட்காந்து அழ ஆரம்பிக்கிறாங்க. நமக்கும் தோணும் ஐயோ குழந்தை இறந்துடுமா அப்படின்னு தான் யோசிப்போம். ஆனா அது ஹீரோயினுக்கு இப்ப வந்த கனவு தான் அது. இப்ப திரும்பவும் அந்த ஓனாய் ஹீரோயின் கிட்ட வருது. ஆனா பாத்தீங்கன்னா அது ஹீரோயினை கடிக்கிறதுக்காக வரல. என்னன்னு பார்த்தா அந்த கார் டயர்ல ஒரு மான் சிக்கி இருக்கும்ல, அதை சாப்பிடுறதுக்காக தான் அந்த ஓனாய் வந்திருக்கும். அந்த ஓனாய் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக இவங்களும் அந்த மானை அந்த டயர்ல இருந்து இழுத்து விட்டுடுறாங்க. ஆனா அதுவும் இப்ப தப்பாயிடுது. என்னன்னு பார்த்தா அந்த மான் இந்த டயர்ல சிக்கிருந்தனாலதான் அந்த கார் வந்து பின்னாடி போகாம இருந்தது. ஆனா இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அந்த கார் பின்னாடி போக ஆரம்பிக்குது. பின்னாடி பாத்தீங்கன்னா பெரிய ஒரு பள்ளத்தாக்கு இருக்கு. உடனே ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா பின்னாடி போய் காரை நிறுத்த ட்ரை பண்றாங்க. ஏன்னா அங்க ஒரு செங்கல் இருக்கும், அது இருந்தனால எப்படியே காரு கீழே விழாம தப்பிச்சுது. அதை பார்த்ததுமே ஹீரோயினுக்கு ஒரு ஐடியா வருது. என்னன்னா இப்ப இந்த காருக்கு மட்டும் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா உடனே அந்த விண்டோ டோர் எல்லாமே ஓபன் ஆயிடும். அதுக்கப்புறமா அந்த கார்ல இருக்க கம்ப்யூட்டர் வாய்ஸ் கூட என்ன சொல்லணும்னா அதுல இருந்து வெளியே போங்கன்னு சொல்லிட்டு தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிக்கிறாங்க. அதே மாதிரி உள்ள இருக்க குட்டி பையனுக்கும் சீட் பெல்ட் எல்லாம் போட்டிருக்காங்க. அதனால அவனுக்கும் எதுவும் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அந்த காருக்கும் எந்த ஒரு டேமேஜும் ஆக போறது இல்ல, உள்ள இருக்க குழந்தைக்கும் எந்த ஆபத்தும் வர போறது இல்ல. அந்த காரும் பாத்தீங்கன்னா பயங்கரமான செக்யூரிட்டி சிஸ்டம் கொண்டது. இதெல்லாம் யோசிச்சுதான் ஹீரோயின் இப்படி ஒரு முடிவே எடுத்திருப்பாங்க. இப்போ வேற வழியும் இல்ல, கொஞ்சம் கொஞ்சமா அந்த குட்டி பையன் உள்ள செத்துட்டு இருக்கான். அதனால இதை பண்ணா மட்டும் தான் தன்னோட குழந்தைய காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த கார் டயர்ல இருந்து அந்த செங்கலை எடுத்து விட்டுடுறாங்க. இப்ப கார் கொஞ்சம் கொஞ்சமா பின்னாடி போய் அந்த பள்ளத்தாக்குல விழுந்துடுது. பார்த்தா ஹீரோயின் நினைச்ச மாதிரியே அந்த டோர் எல்லாமே ஓபன் ஆயிடுது. இப்போ ஹீரோயினும் பதறி அடிச்சு போய் கீழே இறங்கி போறாங்க. அப்படி போகும்போது கீழே விழுந்து அவங்க கால்லயும் பயங்கரமா அடிபட்டுருது. கிட்ட போய் பார்ப்பாங்க, கார் டோர் எல்லாமே ஓபன் ஆயிருக்கும். காருக்குள்ள இருந்து அந்த குட்டி பையனையும் வெளியே தூக்கிட்டு வந்துடுறாங்க. அவனோட சட்டையெல்லாம் கழட்டிட்டு அவனுக்கு கொஞ்சம் காத்தோட்டமா இருக்கணும்னு சொல்லிட்டு மேலேயே படுக்க வச்சுக்கிறாங்க. இப்போ சுத்தி முத்தி பாக்குறாங்க, வழியே இல்ல. இப்ப எப்படியாவது இந்த காரை ஓட்டிட்டு போய் ஆகணும், அப்பதான் குழந்தைய காப்பாற்ற முடியும். சரி ஓகேன்னு சொல்லிட்டு காருக்குள்ள போய் குழந்தைய உள்ள படுக்க வைக்கிறாங்க. இப்போ காரை ஹீரோயின் ஓட்டி ஆகணும். இப்போ ஹீரோயின்கா கால்ல செம்மையா அடிபட்டிருக்கு. அதனால இவங்களும் என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாங்க. இப்ப அந்த காரை ஃபுல்லாவே ஆட்டோ மோட்ல போடுறாங்க. அப்பதான் அந்த கம்ப்யூட்டர் வாய்ஸும் பேச ஆரம்பிக்குது. இந்த கார் இப்போ ஆக்சிடென்ட் ஆனதுனால சில ஃபால்ட் எல்லாம் ஏற்பட்டிருக்கும் போல இருக்கு. அதனால என்னால ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ண முடியாது. நீங்க ஸ்டேரிங்கை மட்டும் கண்ட்ரோல் பண்ணுங்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார் இன்ஸ்ட்ரக்ஷன்
கொடுக்குது. உடனே ஹீரோயினும் காரை ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த காரும் லெஃப்ட் ரைட்னு செம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குது. இப்ப அந்த கார் பாருங்க ஆட்டோ மோட்ல செம்ம கெத்தா அந்த மலை மேலேயே டிரைவ் பண்ணிட்டு போகும். ஹீரோயினும் அதே மாதிரி ஸ்டேரிங்க திருப்பிட்டு ஓட்டிட்டு போறாங்க. 2 பாறை வரும், அதை கூட உடச்சுக்கிட்டு அந்த கார் மேல போயிடுது. இப்ப அந்த காரு ரோடையும் வந்து சேர்ந்தாச்சு. அதுக்கப்புறமா அந்த காரு மேப் ரூட் எல்லாம் போட்டுட்டு போக ஆரம்பிக்குது. ஹீரோயினுக்கா அப்பாடா தப்பிச்சோண்டா சாமின்னு சொல்லிட்டு காரை ஓட்டிட்டு போவாங்க. அதுக்கப்புறமா குழந்தையும் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துடுவாங்க. ஒரு வழியா ஹீரோயினும் தன்னோட குழந்தைய காப்பாத்திக்கிட்டு எப்படியோ வந்து சேர்ந்துட்டாங்க. எவ்வளவு டெக்னாலஜிஸ் மனுஷன் கண்டுபிடிச்சாலும் மனுஷன் ஏதாவது சின்ன ஒரு தப்பு பண்ணா கூட இப்படிதான் சொதப்பல் ஆகுன்றத இந்த படத்துல நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்லாம டெக்னாலஜிஸ்ல நல்ல விஷயமும் இருக்கு, கெட்ட விஷயமும் இருக்கு. அதையும் இந்த படத்துல காமிச்சிருப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.